திரு சொல்றாரு. டிடிவி தினகரன் தெளிவாக முடிவை அறிவித்து விட்டார். ஆ. இது நடக்காத சங்கதி. ம். நீங்களும் நானும் பேசினாலும் நடக்காது. நடக்காது. பாரதிய ஜனதா பேசினாலும் நடக்காது. ம். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு காலும் ஏற்க மாட்டோம். ம். திரு டிடிவி தினகரன் சொல்லிட்டார். ஓபிஎஸ் சொல்லல இன்னும். திரு டிடிவி தினகரன் என்ன சொல்லிட்டாரு? எடப்பாடி பழனிசாமி என்கிற துரோக சக்தியை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம நேத்து எடப்பாடி பழனிசாமி பேசிய சில கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. பாஜக ஆட்சியை காப்பாற்றலன்றாரு. அதில் நான் திரு டிடிவி தினகரன் கருத்தோடு நான் மாறுபடுகிறேன். இப்போது திரு டிடிவி தினகரன் தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தி விட்டார். ஆகவே இவர் போய் அமித்ஷா அவர்களிடம் நான் டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ம். பேசினால் திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலில் இதையெல்லாம் பேசுகிறார்களா? இந்த சந்திப்பின் போது முதலில் இவர் சந்திக்க போகிறாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே. ஆகவே தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை இழந்து போவதோடு ம். புதிதாக வருவதற்கும் இனிமேல் தயங்கக்கூடிய சூழ்நிலையைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமியின் வடபழனி பேச்சு என்பது ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் அந்த பேச்சு ஏற்படுத்திய தாக்கம் என்னவென்றால், சரி. அதிமுக தோல்வி பாதையில் பயணிக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது.